வணக்கம். வாக்களிப்பது நமது உரிமை என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக கூடிய விரைவில் தேர்தல் வரப்போகிறது. அது சம்பந்தமாக நம்மளோட வாக்காளர் கணக்கெடுப்பு நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் நம்மளோட வாக்காளர் அடையாள அட்டையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி ஃபார்ம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி நமக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மக்களாகிய நீங்கள் எவ்வளோ பணிகள் இருந்தாலும் நம்ம இந்த நாட்டின் ஒரு குடிமகன் குடிமகள் என்பதை உணர்த்தக்கூடியது நம்மளது ஓட்டுரிமை மட்டும்தான். ஸோ அதனால் எவ்வளோ பணிகள் இருந்தாலும் நம்ம அவங்க கொடுத்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி, நமக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னாலும் படித்த நபர்கள் நம்ம வீட்டு அருகே இருப்பாங்க. இல்லை அப்படின்னாலும் நமக்கு கொண்டு கொடுத்த அலுவலர்களிடமே நம்மளோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ஃபில் பண்ணி அதை உரிய தேதியில் சப்மிட் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம இந்த நாட்டுக்கு ஆற்ற ஒரு பெரிய இது. ஏன் அப்படின்னா நம்ம எலெக்ஷனுக்கு நம்ம பண்ணுற முதல் படி இது. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். யாரும் வாங்கி வச்சுட்டு இது ஒரு வேலையாக கருதாமல், நம்ம இந்த நாட்டில் நம்ம இங்கே வசிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம இன்னும் ஓட்டு போடுறதுக்கான ஃபுல் எலிஜிபிளில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். இதே மாதிரி ஃபேக்காக நம்மளோட பேரை யாரும் யூஸ் பண்ணி வேற எங்கேயும் கள்ள ஓட்டுகள் இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அது அலுவலர்கள் ஃபேக்காக எதுவும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க, பண்ணிடுவாங்கன்றனால தான் மக்களாகிய உங்களிடமே, அதாவது உங்களோட ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்கிறது இருக்குது. மற்ற அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக போய் உங்களோட வாங்கி அவ்வளோ இதுவாக பண்ணுறது சாத்தியம் இல்லை என்பதற்காக தான் ஒவ்வொரு வீட்லேயும் உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க ஃபார்ம்ஸு. அதை ஃபில் பண்ணி கூடிய சீக்கிரம் அந்தந்த துறை சார்ந்த அலுவலரிடம் ஒப்படையுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம நியரஸ்ட் இருக்க அது துறை சார்ந்த அலுவலர்களிடம் நம்ம கேட்டுக்கலாம். அதுலேயே நம்ம போட்டிருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. அதனால் உங்களது வீட்டிற்கு வாக்காளர் கணக்கெடுப்பு சம்மந்தமான ஃபார்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உடனே அதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. கொடுக்கல அப்படின்னாலும் எங்களுக்கு வரவில்லை அப்படிங்கிறத போய் தெரியப்படுத்தி அந்த ஃபார்ம்ஸ் வாங்குங்க. புதுதாக ஓட்டு சேர்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ஃபார்ம்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் வாங்கி ஃபில் பண்ணி நம்மளோட உரிமையை பெறுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ அதனால் வாக்களிப்பது நமது உரிமை. ஸோ நம்ம உரிமையை விடக்கூடாது. அதை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதனால் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுலேயும் நம்மளுடைய வாக்குரிமை என்பது நமக்கு மிக முக்கியமானது. ஸோ அதனால் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.